அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சனி பகவான் நட்சத்திர பெயர்ச்சியினால் கோட்டீஸ்வர யோகம் உள்ள 3 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சனி பகவான் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி தனது நட்சத்திரத்தை மாற்றுகிறார். ரேவதி நட்சத்திரத்திற்குள் நுழையும் சனியால் 3 ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகிறது. வருமானம் இரட்டிப்பாகும். ஜோதிட சாஸ்திரத்தில் ஆகஸ்ட் மாதம் ரொம்ப முக்கியமானது. சனி பகவான் இப்போது மீனராசியில் இருக்கிறார். இவர் ஆகஸ்ட் 20ஆம் தேதி ரேவதி நட்சத்திரத்திற்குள் நுழைகிறார். ரேவதியின் அதிபதி புதன் பகவான். இதனால் சில ராசிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றன. வேலை, தொழில், நல்ல லாபம், புது வாய்ப்புகள் அனைத்தும் தேடி வரும். அது எந்தெந்த ராசியில் என பார்க்கலாம். முதலாவதாக சிம்மம் ராசி நண்பர்கள். சிம்ம ராசியை பொறுத்தவரை அதீத சக்தி புரிந்தவர்களாகவும் இயற்கையிலேயே ராஜ அம்சம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். சிம்மராசிகளுக்கு அதிர்ஷ்ட கதவை தட்டப்போகிறது. இத்தனை நாள் பட்ட கஷ்டத்திற்கு நல்ல வேலை கிடைக்கப் போகக்கூடிய நேரமாகும். ஆஃபீஸ் உங்களுக்கு திறமைக்கான அங்கீகாரம் கொடுக்கும். கிடைக்கும் பதவி உயர்வு அல்லது நல்ல வேலை வாய்ப்புகள் வரலாம். வருமானம் அதிகரிக்கும். வராத கடன் பணம் கைக்கு வரும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கி புது ஒப்பந்தங்கள் லாபம் தரும். உங்கள் தன்னம்பிக்கை கண்டிப்பாக இரட்டிப்பாகும். தேவையில்லாத வம்பு வழக்குகள், சண்டை சச்சரவுகளில் செல்ல வேண்டாம். சிம்ம ராசியினுடைய அம்சம் உங்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். சூரிய பகவானுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாக இருக்கிறது. ஆகவே சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கும்போது பதவி உயர்வு அல்லது ஆஃபீஸில் உங்களுக்கு திறமைக்கேற்ற அங்கீகாரம், கடன் பைக்கு வந்து கண்டிப்பாக சேரும். இந்த நேரத்தில் தேவையில்லாத நபர்களுக்கு பணத்தை கொடுப்பதோ, எந்த ஒரு ஆவணமே இல்லாமல் எவரையும் நம்பி எந்த ஒரு தொகையும் கொடுப்பதோ இதையெல்லாம் நிறுத்தி கொள்ளலாம். தேவையில்லாத குடும்பத்தில் போய் நீங்கள் இதை செய்யலாம் அதை செய்யலாம் என நீங்கள் அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டாம். முக்கியமாக தேவையில்லாத தீய நண்பர்களுடன் சேர்ந்து தீய பழக்கத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும். முக்கியமாக தீமையான நண்பர்களை விலக்கி வைத்துவிட்டு குடும்ப உறவினர்களுடன் அன்பாக நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலத்தை ஏற்படுத்தும். அதற்கு பரிகாரம் என்னவென்றால், சிம்மராசிக்காரர்கள் சூரிய பகவானுக்கேற்ற ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய உதய நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு ஆடையணிந்து சூரிய பகவானை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். சிம்பு பாத்திரத்தில் சுத்தமான நீர், சிறிது சிவப்பு மலர் மற்றும் அஷ்டத்தை சேர்த்து சூரியனுக்கு அர்ப்பணிக்கலாம். பின்னர் ஓம் ஆதித்யாய நமக என்ற மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள். ஏழை அல்லது தேவையுள்ள ஒருவருக்கு கோதுமை, வெல்லம் அல்லது சிகப்பு நிற ஆடை தானமாக வழங்குவது நல்லது. தினமும் பெற்றோர் மற்றும் பெரியோரின் ஆசிர்வாதம் பெறுவது முக்கியம். இந்த பரிகாரம் மனதில் தன்னம்பிக்கை அதிகரித்து தடைகளை நீக்கி தொழில் மற்றும் பணவரவு தொடர்பான நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வழிவகுக்கும் என்பது ஜோதிடத்தின் மிக முக்கிய நம்பிக்கையாக இருக்கின்றன. முக்கியமாக சூரிய பகவான் உங்கள் வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பதனால் சூரிய பகவானை வழிபடலாம். அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எல்லா விஷயத்திலும் நல்ல மாற்றங்களையே கண்டிப்பாக கொண்டு வருகின்றன. நிலுவையில் இருந்த வேலையில் எல்லாம் வேகமாக முடியக்கூடிய நேரம். உங்கள் வேலைக்கான மேலதிகாரிகள் பாராட்டுவீர்கள். உங்களுக்கான பணியிடத்தில் இன்னும் கூடுதல் வசூல் வரும். உங்கள் வெற்றியால் வீட்டில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தினர் ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து பணவரவை நீட்டிக்கும். காதல் வாழ்க்கையில் இருந்த பழைய தப்பெண்ணங்கள் எல்லாம் நீங்கிவிடும். மகரத்தை பொறுத்தவரை சனி பகவானுடைய சொந்த வீடாகும். சனியே போல் கொடுப்பார் யாருமில்லை, கெடுப்பார் யாருமில்லை என்று சொல்லுவார்கள். தீய பழக்கங்களில் ஈடுபட்டு விட்டீர்கள் என்றால் அவ்வளவுதான். உங்களை தீமையாக மாற்றி உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றமே என்ற ஒரு சொல் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அழித்தெடுத்து விடுவார் சனி பகவான். ஆகவே ஏழை எளியோர்களுக்கு
உணவு தானம் வழங்குவது, முதியவர்களுக்கு மற்றும் கால் ஊனமானவர்களுக்கு, தேவையில்லாத நண்பர்களிடத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை இது எல்லாமே நிறுத்திவிட்டு நல்லவர்களுக்கு மட்டும் உதவி செய்ய வேண்டும். சனி பகவானை பொறுத்தவரை வேலைக்கு வேலை போகாமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்தீர்கள் என்றால் அவ்வளவுதான், உங்களை பிடித்து பாடாய்ப்படுத்தி விடுவார். ஆகவே சுறுசுறுப்புடனும் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை சனி பகவான் அவர்கள் எந்த விதத்திலும் கெடுக்க மாட்டார்கள். மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமை என்று எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுவது சிறப்பான பரிகாரமாக இருக்கிறது. தொடர்ந்து 11 முறை ஓம் சனீஸ்வராய நமக என்னும் மந்திரத்தை கூற வேண்டும். ஏழை வயதானவர்கள் அல்லது ஆதரவற்றவர்களுக்கு கருப்பியில் உளுந்து எள் எண்ணெய் அல்லது உணவு தானமாக வழங்குவது உங்களுக்கு நல்ல பலன் தரும். மேலும் சனிக்கிழமையன்று பரம்பொருள் ஆஞ்சநேயரை வழிபட்டு அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது சனி தொடர்பான தடைகளை குறைக்க உதவுகிறது. ஜோதிடத்தில் நம்பிக்கையாகவும் இருக்கிறது. குடும்பத்தில் அமைதி நிலவும், பணியிடத்தில் முன்னேற்றம் காணவும், நீண்ட தினங்களாக இருந்த பிரச்சனைகள் ஒழியவும் இந்த வழிபாட்டை நம்பிக்கையுடன் செய்தீர்கள் என்றால் சனி பகவானுடைய தடையில் எளிதில் உடைக்கப்படும். அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள். மீன ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் கூடவே இருந்து வெற்றி தரும். ஏனென்றால் குரு பகவானுடைய சொந்த வீடு மீன ராசிக்காரர்களுக்கு. குருவும் சனியும் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாகும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். உங்கள் செல்வாக்கு அதிகமாகும். வியாபாரத்தில் நல்ல லாபம் பெறுவீர்கள். முதியவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு அதற்கு ஏற்றாற்போல் நடக்க வேண்டும். புதிய ப்ராஜெக்டுகள் மூலம் உங்களுக்கு பணநிலை நன்றாக முன்னேறும். இந்த நேரத்தில் ஆரோக்கியம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். காதல் அல்லது வாழ்க்கை துணையுடன் உறவு இன்னும் வலுப்படும். மீனராசிக்காரர்கள் வியாழக்கிழமையன்று குரு பகவான் மற்றும் விஷ்ணு வழிபாடு செய்வது சிறப்பான பரிகாரமாக இருக்கிறது. மஞ்சள் நிற மலர்களை அர்ப்பணித்து மஞ்சள் நிற ஆடை அல்லது கடலை பருப்பு போன்றவற்றை தானமாக வழங்கலாம். ஓம் குருவே நமக எனும் மந்திரத்தை 11 முறை அல்லது 27 முறை கூறுவது நல்லது. கோவிலில் விளக்கேற்றி இறைவனை மனதார வழிபட்டு குடும்ப நலனுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். மேலும் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது அல்லது தேவையான பொருட்கள் வழங்குவது நன்மையை தரும் என்பது ஜோதிடத்தின் நம்பிக்கை. இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்வதன் மூலம் பண வரவு, குடும்ப உறவு மற்றும் மன அமைதியில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.